சற்றுமுன் சீமான் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான ஒரு அறிக்கை குறித்து இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம். அவசர சுற்றறிக்கையாக அண்ணன் சீமான் அவர்களிடம் வெளிவந்திருக்கு. அதனால நிச்சயமாக அனைவரும் இதை தெரிந்து கொள்ளணுங்கிறத முன்கூட்டியே நம்ம சொல்லிடுறோம். சரி, நிகழ்வு என்ன, அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பிறகு தமிழகத்தில் வரைவு வாக்காளர்கள் பட்டியல்கள் கடந்த 19ஆம் தேதி வெளியிடப்பட்டிருந்தது. அதில் 97 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது அவர்களுடைய 66 லட்சம் பேர் முகவரி இடம் மாறி சென்றிருக்கதாக கூறியிருக்காங்க. அவர்கள் வாக்காளர்களாக சேர்வதற்கு ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் அவர்களுக்கு 1 மாதம் காலக்கெடு அளிக்கப்பட்டிருக்கு. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கணும் இல்லை திருத்தம் செய்யணும் அப்படின்னா நாளை 3/1/2026 சனி என்றும் நாளை மறுநாள் 4/1/2026 ஞாயிறு தமிழகம் முழுவதும் 75,000 வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெற இருக்காம். இது மிக முக்கியமான ஒரு விடயம். 75,000 வாக்குச்சாவடிகள் எல்லா இடத்துலையுமே சிறப்பு முகாம் நடைபெற இருக்கு. நாம் தமிழர் கட்சி மண்டல மாவட்ட மற்றும் வாக்கக நிலை முகவர்கள் ஆகியோர் எல்லாரும், அதாவது அந்த பிஎல்ஏ அப்படின்னு சொல்றாங்களே, அவங்க எல்லாருமே தொகுதிக்கு உட்பட்ட அந்த வாக்ககங்களில் வரைவு வாக்காளர் பட்டியலில் தவறுதலாக பெயர் இடம்பெறாமல் போனவர்களுக்கு இந்த சிறப்பு முகாம்கள் மூலம் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க தேவையான வழிகாட்டு உதவிகளை செய்து கொடுத்து வராங்க. நம் உறவுகளுடைய வாக்குரிமையை மீட்டு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தங்கள் தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து வாக்கங்களுக்கும் கட்சி சார்பாக நியமிக்கப்பட்டுள்ள வாக்கக நிலை முகவர்கள் எல்லாரும் அவங்களுடைய பட்டியலை உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வழங்கி பதிவேற்றம் செய்யணும் அப்படிங்கிறதும், ஏற்கனவே பிஎல்ஏ 2 பட்டியலில் தேர்தல் ஆணையம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதா அப்படிங்கிறதையும் நீங்கள் சரிபார்க்கணுங்கிறத முன்கூட்டியே நம்ம தெரியப்படுத்துகிறோம். மேலும் வாக்காளர் பட்டியலில் திருத்த பணிகள் மற்றும் பிஎல்ஏ 2க்கான பட்டியல் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. இது தொடர்பான சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறத, தகவல்கள் என்ன அப்படிங்கிறத தலைமை அலுவலகத்துக்கு உரிய முறையில் தெரிவித்து இந்த பணியை அனைவரும் முடித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்களே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க. அதுவும் மிகவும் அவசர சுற்றறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க. அப்போ இது எந்த அளவுக்கு முக்கியங்கிறது நிச்சயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த செய்தியை முடிந்த வரைக்கும் இதுவரைக்கும் இந்த மாதிரியான விடயங்கள் தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு உடனடியாக நம்ம தெரியப்படுத்தணும். ஏன்னா நாளை மறுதினம் எல்லா வாகனங்களிலும் இந்த விஷயம் நடக்குது. உடனடியாக போயிட்டு அவர்களுக்கு, ஏன்னா அதுவும் வேலை ஓய்வு நாளில் கிடைக்குது அப்படின்னும் போது நிச்சயமாக நீங்கள் அதை பரிசீலித்து உடனடியாக உங்களுடைய வாக்குகளும் உங்களுடைய ஓட்டை நீங்கள் உரிமையை பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக நம்ம தெரியப்படுத்துகிறோம்.